அரசு ஊழியர்கள் ஈட்டிய விடுப்பில் 15 நாட்கள் வரை சரண் செய்து பணப்பலன் பெறுவதற்கான நடைமுறை மீண்டும் செயல்படுத்தப்படும் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். மேலும் 20 லட்சம் மாணவர்களுக்கு மடி கணினி அல்லது கையடக்க கணினி வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2025-2026 நிதியாண்டுக்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையை சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார். அதன் இறுதியில் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார். குறிப்பாக அரசு அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் ஈட்டிய விடுப்பில் 15 நாட்கள் வரை சரண் செய்து பணப்பலன் பெறும் சலுகை கொரோனா காலத்துக்கு பிறகு நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் அது மீண்டும் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். இதன் மூலம் சுமார் 9 லட்சத்திற்கும் மேற்பட்ட அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள் என்று அமைச்சர் கூறினார். அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஈட்டிய விடுப்பு நாட்களில் 15 நாட்கள் வரை 1/4/2026 முதல் சரண் செய்து பணப்பலன் பெறுவதற்கான நடைமுறை மீண்டும் செயல்படுத்தப்படும். இதற்குரிய அரசாணைகள் விரைவில் பிறப்பிக்கப்படும். சொத்துரிமையில் மகளிருக்கான சமபங்கை உறுதி செய்திடும் வகையில் பெண்கள் பெயரில் சொத்துக்கள் மற்றும் விளைநிலங்களை பதிவு செய்தால் அதற்கான பதிவு கட்டணத்தில் சலுகை வழங்கப்படும் என்று தங்கம் தென்னரசு அறிவித்தார். வரும் 1/4/2025 முதல் 10 லட்சம் ரூபாய் வரையிலான மதிப்புள்ள வீடு, மனை, விவசாய நிலம் உள்ளிட்ட அனைத்து அசையா சொத்துக்கள் பெண்கள் பெயரால் பதிவு செய்யப்பட்டால் அத்தகைய ஆவணங்களுக்கு பதிவு கட்டணம் 1% குறைக்கப்படும். தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்கை மேலும் அதிகரிக்கும் நோக்கில் அடுத்த 5 ஆண்டுகளில் 1 லட்சம் மகளிரை தொழில் முனைவோராக உயர்த்திட 225 கோடி ரூபாயில் பெருந்திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும் என்று தங்கம் தென்னரசு அறிவித்தார். அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு அவரவர் விருப்பத்தின் அடிப்படையில் கையடக்க கணினி அல்லது மடிக்கணினி வழங்கப்படும் என்றும் நிதியமைச்சர் கூறினார். அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு அவரவர் விருப்பத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் கைக்கணினி அல்லது மடிக்கணினி வழங்கப்படும். எதிர்கால உயர் தொழில்நுட்ப உலகில் தமிழ்நாட்டு இளைஞர்கள் சாதிப்பதற்கு உதவிடும் இந்த திட்டத்திற்கு 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டார்.